வணக்கம். பயிற்சி 3.7ல் 6வது கணக்கு. ஏற்கனவே 5 கணக்குகளை பார்த்தோம். இப்போ 6வது கணக்கு பாருங்கள். ரூபாய் 5, ரூபாய் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 5 ரூபா தாளும் 10 ரூபா தாளும் இருக்குது. அதில் எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 பேப்பர் இருக்குது. அதாவது ரூபாய் நோட்டுகள் 90 தாள் இருக்குது. அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 500. அது எவ்வளோ ரூபாய் இருக்குது? மொத்தம் 500 இருக்குது. இப்போ எனில் ஒவ்வொரு முக மதிப்புடைய பணத்தாலும் எத்தனை உள்ளன? அதாவது 5 ரூபா தாளில் எத்தனை, 10 ரூபா தாளில் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 5 ரூபா தாளை நம்ம 5 ரூபா தாள் எத்தனைன்னு தெரியாது. அதனால் 5 ரூபா தாளில் 5x. அதுக்கடுத்தது 10 ரூபா தாள் எத்தனைன்னு தெரியாது. அதனால் 10y. ஏன்னா 10 ரூபா தாள் எத்தனை இருக்குதுன்னு தெரியாது. அதனால் 10yன்னு போட்டுக்கிட்டு அதனுடைய மதிப்பு எவ்வளோ? ரூபாய் 500ன்றதால 500 போட்டுக்கிறோம். அதுக்கடுத்தது எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 5 ரூபா தாளில் எத்தனையும் 10 ரூபா தாளில் அத்தனையும் பார்த்திங்கன்னா 90 தாள் இருக்குது. இப்போ இந்த 5xன்றது 5 ரூபா தாள் நம்மளுக்கு எத்தனைன்னு தெரியாது இல்லையா? அதனால தான் நம்ம 5xன்னு போட்டுக்கிறோம். இங்கே 10 ரூபா தாள் எத்தனைன்னு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு மொத்த மதிப்பு தெரியும். அதனால் இதை 10 ரூபா தாளை ஒய் எண்ணிக்கையில் இருக்கிறதால 10yன்னு போட்டுக்கிறோம். எண்ணிக்கை தான் இங்கே xyன்னு போடுறோம். இவங்க 2 பேரையும் கூட்டினா 5 ரூபா தாள் 10 ரூபா தாளையும் சேர்த்தா 500 ரூபா வருது. இது ஈக்குவேஷன் 1ஆக வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த 5 ரூபா தாள் 10 ரூபா தாள் இதை 2த்தையும் சேர்த்தா அதாவது எக்ஸு ஒய் இவங்க 2 பேரையும் சேர்த்தா 90 வருது. இவங்க 2 பேரையும் சேர்த்தா 90. அப்போது x + y = 90. அதுக்கு அடுத்தது இதை சால்வ் பண்ணும்போது இவங்க என்ன கேட்குறாங்க? எத்தனை உள்ளன? 5 ரூபா தாள் எத்தனை, 10 ரூபா தாள் எத்தனை? அவங்களுடைய கேள்வி அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ x = 90 - yன்னு வருமா இந்த ஈக்குவேஷனில்? இந்த மதிப்பை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 வேல்யூவை நம்ம என்ன செய்யணும்? 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இந்த வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸுக்கு மதிப்பு என்ன? 90 - y. அப்போ 5 × 90 - y + 10y = 500. அடுத்தது பாருங்கள், இதை சால்வ் பண்ணுங்கள். 90 × 5 எவ்வளோ? 450. 5y இதையும் பெருக்குங்க, இதையும் பெருக்குங்க. அப்போ என்னது? 5y + 10y = 500. இப்போ பாருங்கள், இவங்க 2 பேரையும் கழிங்க. ஏன்னா ஆப்போசிட் சைன், ஒரே உறுப்பு ஆனால் நெகட்டிவ் சைனில் இருக்கிறதால நம்மளுக்கு 10yயில் 5y போயிடுச்சுன்னா 5y கிடைக்கும். இவனை தூக்கி என்ன செய்யுங்க? லாஸ்ட்டாக இங்கே கொண்டு போடுங்க. அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு போட்டிங்கனாக்கா இங்கே என்ன வரும்? 500 - 450. ஸோ we get 50. அப்போ 5y = 50. அப்போ y = 50 / 5 = 10. அப்போது ஒய்ன்றது யார்? இங்கே ஒய்ன்றவன் யார்? ஒய்ன்றது 10 ரூபா தாள். இவனை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இவனை ஒய்ன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? 10 ரூபா தாள். இப்போ 10 ரூபா தாள் எத்தனை இருக்குது? 10 தாள் இருக்குது. அப்போ 10 100. அப்போ 100 தாள் 100 மதிப்புனாக்கா இது 400 ரூபா இருக்கும். அப்போது எக்ஸு + ஒய் = 90. அப்போ ஒய் எத்தனை பேர் இருக்கான்? 10 பேர் இருக்கான். அப்போ இவன் எத்தனை இருப்பான்? 5 ரூபா தாள் எப்படி இருப்பான்? எவ்வளோ இருப்பான்? அப்போ 80 தாள் இருக்கும். இதுதான் ஆன்சர். x = அதாவது 5 ரூபா தாள் ரூபாய் 5 தாள் எத்தனை இருக்குது? 80 தாள் இருக்குது. ரூபாய் 10 ரூபா தாள் 10 இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர்.